இந்த அஞ்சலி இதுக்கு முன்னாடி செஞ்ச காரியத்துக்கு எல்லாத்துக்குமா சேர்த்து, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தண்டனைய வந்து அனுபவிச்சுட்டு இருக்கா. அதே சமயம் இவ்ளோ தானா அவளுக்கு தண்டனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்தடுத்த தண்டனைகள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருசா இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே சும்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள்க்கு இந்த அஞ்சலி கிட்ட அவங்க அம்மா சிந்தாமணி இருந்துட்டு, இந்த மாரி தான் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கல்யாணத்த பண்ணி வச்சுருவாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட அவங்க அம்மான்னு கூட பார்க்காம, இந்த அஞ்சலி இருந்துட்டு அடிக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. அந்த ஒரு நேரத்துல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அஞ்சல் இருந்துட்டு, ஒருவேளை இப்படி நடந்தா என்ன பண்றது? அப்படின்ற மாரி யோசிக்கிறது மட்டும் இல்லாம, கார்த்திக் எனக்கு தான், எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சல் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நின்னுட்டு இருக்கா. ஆனா, அஞ்சலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நெறைய உண்மைகள் தெரிய வரப்போகுது. அதாவது நம்ம கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடுகள் பண்றதுல இருந்து, இப்போ பிரியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இவ்ளோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு, இந்த அஞ்சலி செஞ்சத கேட்டீங்கன்னா, நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ஷாக் ஆயிடுவீங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இவங்க கௌதம், இலக்கியா, ஜானகி 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்கும், பிரியாவும் ஒண்ணு சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது மட்டும் இல்லாம, அங்க நடந்தது எல்லாத்தையுமே பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. அதே சமயம் இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருக்க அந்த நேரத்துல நம்ம ஜானகிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ தலைக்கு அதாவது புறலாம் ஏற ஆரம்பிச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி வாங்குறதுக்காக கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, கடைக்கு போக ஆரம்பிச்சுறாங்க. கடைக்கு போயி தன்னோட ஃபோன எடுக்கும்போது தான் பாக்கெட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன எடுக்கும்போது தான் தெரிய வருது. அது நம்ம ஃபோன் கிடையாது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா நம்ம ஃபோன மாத்தி எடுத்து போயிருக்காங்க. நம்ம ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, பிரியா கிட்ட இருக்கு. பிரியாவோட ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு, இப்போ அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு பிரச்சனை ஏற்பட்டுட்டு இருக்கு. அதாவது 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அத பார்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருந்துட்டு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு அந்த மாரி வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா, வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா யாரும் இல்ல. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி இருந்துட்டு அவங்க தனியா இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரேவதிய பார்க்கறதுக்காக கிளம்பி போயிடுறாங்க. நம்ம கௌதமும், கார்த்திக்கும் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா போனதுக்கு அப்புறமா, வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி மட்டும் தான் இருந்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல தான் இந்த அஞ்சலி இங்க மாஸ் என்ட்ரி குடுக்குறா. இதுக்கு முன்னாடி நம்ம கார்த்திக் கிட்ட ஃபோன்ல வந்து பார்த்தீங்கன்னா பேசினா, அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு பிரச்சனை பண்ணா, இப்படி நெறைய வேலைய வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சா ஈஸியா முடிஞ்சிரும்னு சொல்லிட்டு, ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஜானகி முன்னாடி வந்து நின்னுகிட்டு, "இங்க பாருங்க அத்த, நான் சொல்றத ஒழுங்கா கேளுங்க. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்களோ, ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. மறுபடியும் நான் கார்த்திக் கூட சேர்ந்து வாழணும். என்னையும் கார்த்திக்கையும் பிரிக்கணும்னு நெனச்சீங்கன்னா அவ்வளோதான்." அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, "உன்னையும் கார்த்திக்கும் பிரிக்கிறதா? கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன வந்து ஒரு எறும்பு அளவுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் நெனைக்க மாட்டான். அவனோட மனசுக்குள்ள இப்போ வேற ஒரு பொண்ணு இருக்கா. வேற ஒரு பொண்ண நாங்க பார்த்துட்டோம். அந்த பொண்ண தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ இந்த அஞ்சலி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜானகி சொல்லிட்டு இருக்காங்க. அஞ்சலி ஏற்கனவே செம்ம காண்டுல இருக்கா. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சொன்ன உடனே பக்கத்துல இருக்க ஒரு கட்டைய எடுத்து நம்ம இவங்க ஜானகியோட மண்டையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகியும் அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆனா, சரியான நேரத்துல தான் நம்ம கார்த்திக் என்ட்ரி குடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலி எதிர்பார்த்திருக்கவே மாட்டா. ஏற்கனவே அஞ்சலி மேல பயங்கர கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கார்த்திக்கு மைல்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டவுட் இருந்துச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எடுத்திருக்க முடிவு சரிதானான்னு சொல்லிட்டு. ஆனா, இந்த அஞ்சலி இப்படி வந்து அட்டகாசம், அராஜகம் பண்ண உடனே, நம்ம கார்த்திக் வந்துட்டு, "உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. நான் அந்த பிரியாவ தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லப் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.